டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்தார் என்ற காரணத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 14வது காரணத்தை பார்ப்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கவும் வந்தார். இயேசு எதற்கு வந்தாரா? ஊழியம் செய்ய வந்தாரா? எந்த ஊழியம்? அநேகரை மீட்கிறதுக்கு தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க வந்தாரா? சர்வன்ட்ஹுட் எப்படி ஒரு லீடராக இருக்கணுன்றதுக்கு உதாரணமே இயேசு தான். பாருங்கள், இந்த கான்டெக்ட் படி பாருங்கள். ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்காக பரிந்து பேச வருகிறார். என்னுடைய முதல் பிள்ளையை உங்களுடைய வலது பார்சலும் அடுத்த பிள்ளையை நம்முடைய இடது பார்சலும் வைக்கணும் நம்முடைய ராஜ்யத்தில்ன்றான். நல்ல ஆசை தான் பாருங்கள். இந்த ஆசை தவறுன்னு இயேசு சொல்லவே இல்லை. முதன்மையாக இருக்க விரும்புகிறாங்க, கிரேட்டாக இருக்க விரும்புகிறாங்க. நல்ல ஆசை. அந்த ஆசை பிசாசுக்கிட்டேருந்து வரல, தேவன்கிட்டேருந்து தான் வருது. நல்ல ஆசை. ஆனால் அது போகிற வழி தான் பாருங்கள் கரெக்டாக இருக்கணும். அந்த போகிற வழியை தான் இயேசு போதிக்கிறார். அது போகிற வழியை இயேசுவை ஃபாலோ பண்ணுறாரு. அவங்க தான் நம்ம இயேசுவை உற்று நோக்கணும். இயேசு எந்த வழியில் போகிறாரு? தன்னை ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். எல்லாருக்காகவும் ஊழியம் செய்தார். எப்படி ஊழியம் செஞ்சார்? தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க நேரிட்டது கொடுத்தார். எல்லாருக்காகவும், தகுதியற்றவர்களுக்காகவும். நம்ம எல்லோரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போகணுன்னு வேறு சொல்கிறது. நம்ம எல்லோரும் தேவனுடைய பகைஞர், தேவனுக்கு விரோதமாக இருந்தோம். அப்படிப்பட்டவர்களுக்காகவும் அவர் மரித்தார். எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். எல்லாருக்காகவும் அவர் மரித்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இதுதான் சர்வன்ட்ஹுட். பாருங்கள், இந்த உலகத்தில் சில லீடர்ஸ் இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் வல்லமையும் அதிகாரம் வந்தவொடனே மற்றவர்களை இருமாப்பாக நடத்துவார்கள். இவங்ககிட்ட தான் ஏதோ பவர் இருக்கிற மாதிரி அவங்களெல்லாம் ஆண்டு கொள்வார்கள். இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க செய்யணும். இருமாப்பாக நடந்து கொள்வார்கள். அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு முதன்மையாக இருக்க விரும்பணுமா, கிரேட்டாக இருக்க விரும்பணுமா? நல்லது. நீங்கள் கடைசியாக இருங்க. எல்லாருக்கும் ஊழியம் செய்யுங்க. எல்லாருக்கும் நீங்கள் பணிவிடைக்காரராக இருங்க. ஸ்லேவாக இருங்கன்றார். ஸ்லேவாக இருந்தால் மாஸ்டருக்கு தான் அவன் உரிமையாளன். நான் ஸ்லேவாக இருந்தால் நான் என்னால் என்ன விரும்பினது எதுவுமே செய்ய முடியாது. என் மாஸ்டர் என்ன விரும்புகிறாரோ அதான் செய்ய முடியும். நம்ம தேவனுக்கு அடிமைகளாக இருக்கணுமா? நான் நம்மளுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு இந்த பூமியில் வாழ, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் பாருங்கள் சர்வன்ட்ஹுட். நாம் விரும்பின செய்யாமல் அநேகருக்கு பாருங்கள் நம்ம சர்வ் பண்ணணும். தகுதியற்றவர்களுக்கும் கூட, நமக்கு கைமாறு செய்ய முடியாதுன்னு நினைக்கிற அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு கூட நம்ம சர்வ் பண்ணணும். இயேசு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக நமக்கு இருந்திருக்கிறார். அவர் ஊழியம் கொல்லும்படி வரல, ஊழியம் செய்ய வந்தார். எப்படிப்பட்ட ஊழியம்? கல்வாரி சிலுவையில் மறிக்கணும். அதுவும் எப்படிப்பட்ட மரணம்? ரொம்ப கொடூரமான மரணம். 2 கல்லர்களுக்கு மத்தியில். ஒரு ஆனராக மறித்தா கூட பரவாயில்ல, இது ஆனரோட டெத் கூட கிடையாது. 2 கல்லர்கள் மத்தியில் மறிக்கணும். அப்படிப்பட்ட சாவையும் அவர் பாருங்கள் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் துறந்து, எல்லாவற்றையும் எம்டி பண்ணிவிட்டு பரலோகத்திலேருந்து இந்த பூமியில் தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால தான் பாருங்கள் அவருடைய நாமம் இன்றைக்கி உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் இந்த 3 உலகத்திலும் இயேசு என்ற நாமத்துக்கு தான் அதிக வல்லமை இருக்குது. அப்படிப்பட்ட நாமம் வேறு எந்த நாமத்துக்கும் கிடையாது. பாருங்கள், அப்படிப்பட்ட வல்லமை வேறு எந்த நாமத்துக்கும் கிடையாது. அது எப்படி அந்த நாமத்தை பெற்றுக்கொண்டார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், ஊழியம் செய்தார், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுத்தார். மீட்கும் பொருளாகனா அடிமைகளாக இருந்தோம். ஒரு அடிமையை வாங்கிறதுக்கு ஒரு விலை செலுத்த வேண்டியதாக இருந்தது. நம்ம எல்லோரும் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், பிசாசுக்கிட்ட அடிமைகளாக இருந்தோம். அவங்கக்கிட்டேருந்து நம்ம மீட்கிறதுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டியதாக, ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த விலையை கொடுத்து தான் நம்ம வாங்கியிருக்கிறார். நம்ம எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நம்மை வாங்கியிருக்கிறார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் அவர் கொடுத்தார். இதுதான் சர்வன்ட்ஹுட். நல்ல லீடராக இருக்க விரும்பணுமா? நல்ல தலைவனாக இருக்கிற விரும்பணுமா? நல்லது, நல்ல ஆசை. ஆனால் அதனுடைய டைரக்ஷன் என்ன பண்ணும்? இயேசுனுடைய டைரக்ஷன் தான் பாருங்கள். இயேசு எந்த வழிகளை பின்பற்றினாரோ அதே வழிகள் தான். நம்ம அநேகருக்கு நம்ம சர்வ் பண்ணுறவங்களா இருக்கு. நல்ல தலைவனாக வரணுமா? நல்ல ஒரு லீடராக வரணுமா? கிரேட்டாக வரணுமா? நல்ல ஆசை தான். அந்த ஆசை எப்படி அடையிறது? இயேசு போன வழிகளில் தான் நம்மளும் போகணும். நம்ம நாமே தாழ்த்த வேண்டும். அநேகருக்கு நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு கைமாறு செய்ய முடியாதவர்களுக்கும் கூட, நமக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படி செய்யும்போது தான் பாருங்கள் நம்ம இந்த பூமியில் நல்ல தலைவர்களாகவும் நல்ல சர்வன்ட்ஹுட்டாகவும் இருக்க முடியும். இயேசு நமக்கு அது முன்மாதிரியாக காண்பிக்க தான் இந்த உலகத்தில் வந்தார். நான் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக இந்த பூமியில் வந்தேன்.